ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு செய்யுங்க. சும்மாவே தூங்குற வேலையே செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கனவுல கொஞ்சம் அதிகமாக விதந்துட்ட போல இருக்குது. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். மணி 6:30 ஆகிடுச்சி. அவசரமாக செய்யாமல் அமைதியாக என்ன டிஷ்ஷு செய்யலான்னு யோசிக்கும் பொழுது தான் இந்த லெமன் சாதம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் என்ன களத்தில் இறங்கியாச்சு. பருப்பு ரெண்டும் நல்லா வதங்கி வந்த பிறகு பொன்னிறமான பிறகு ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் கேரக்டரை உள்ளே இறக்கிடலாம். நான் இன்றைக்கி 3 பேருக்கு தேவையான அளவுக்கு லெமன் சாதம் செய்ய போகிறேன். அதனால் பெரிய சைஸ் லெமனாக 2 எடுத்துக்கிட்டேன். லெமனை புழிஞ்சிட்டு வடிகட்டிலாம் ஆட் பண்ணவே கூடாது. அதில் இருக்கிற கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சாறை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். புழிஞ்சு வச்சுருக்கிற லெமனை ஊற்றிட்டு அது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு அப்படின்னா இதோட பச்சை வாசனை எல்லாமே நீங்கி வீடே மணமாக இருக்கும். அந்த மாதிரி மனம் வந்துட்டாலே நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது லெமன் சாதத்தை கூட ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலையே முழுசாக போட போகிறதில்ல. கொஞ்சமாக கொரப்பாக அரைச்சி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். முழுசாக போடும்பொழுது நம்ம சாப்பிடுவோம், ஆனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி போட்டுக்கலாம். லெமன் சாதம் செய்கிறதுக்கு சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் பொலன்னு இருந்தால் சாதம் குழையாமல் இருக்கும். ஏன்னா இந்த சாதத்தை நம்ம அதிகமாக கிளறுவோம், அதனால் குழஞ்சிரும். சாதம் இந்தளவுக்கு கொஞ்சம் பொலன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளறும் பொழுது குழையாமல் இருக்கும். லெமன் சாதத்தை கிளறிட்டு கடைசியாக இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸில் எடுத்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இந்த லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் இவங்களை விட்டால் வேறு சைடிஷ் தேட முடியுமா என்ன? இவங்களை அடித்தக்க யாரும் வர முடியாது. இவ்வளோ ஹைலைட் பண்ணி காட்டுறது இந்த உருளைக்கிழங்கு பொரியல் தான். லெமன் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் டேஸ்ட்டு அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.